වනකම් අයිබෝන් අද මේ එමෝටම මම ඊයේ வீடியோ දැම්මනේ මට නත්තල්ලින්ද நேற்று எனக்கு கிறிஸ்மஸ்ன்றபடியாக நத்தர் தினமன்றபடியாக நான் வீடியோ போடலை. எல்லாருக்கும் கத்தோலிக்க ஏனைய நான் கிறிஸ்டியன் எல்லாருக்குமே சகல கிறிஸ்தவ மக்களுக்கும் எனது நத்தார் தின நல்வாழ்த்துக்கள். இந்த முறை எல்லாரும் விமர்சையாக இந்த நத்தாரை கொண்டாடலைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எங்களோட திருச்சபைகள் எடுத்த அழைப்பின் பேரில் மக்கள் இது விமர்சையாக கொண்டாடலை. இந்த நாட்டில் நடந்த அனர்த்தம் காரணமாக நத்தார் பெருசாக கொண்டாடல, அமைதியாக ஆலயங்களுக்குள்ளேயே திருச்சபை பூசை வழிபாடுகளோடு முடிஞ்சுது. ஆகவே எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் எனது நத்தார் தின நல்வாழ்த்துக்கள். සියලුම ක්‍රිස්තියානි සහෝදරවරුන් සියලුම දෙනාට මගේ සුබ පැතුම් නත්තල් දිනේ සඳහා සුබ නත්තල් වේවා කියලා කියනවා. මේවර මේ නත්තල් ඇවිල්ලා මේ සරුවට කරලා නැහැ කවුරුත්. ඒක මේ අපේ සභාවලින් ඉල්ලීම පරිදි මේ ආපදාවෙන්ද මිනිස්සු තමන්ගේ පල්ලිය ඇතුලේ සාමාන්‍යයෙන් පූජාව විතර තිබ්බා. බොහොම හොඳයි. මේ මමත් එහෙම තමයි පල්ලියේ සහභාගී වුණේ. සියලුම දෙනාට සුබ නත්තල් වේවා කියලා කියන ගමන් මේ කිරු නාලිකාව තානම් කරන්න යනවා කියලා කතාවක් යනවා. මේ වෙනකොට තානම් කරාද කියලා දන්නේ නැහැ. නමුත් இந்த கிரு ஊடகம், அதாவது சூரியன் எஃப்எம்மினுடைய ஒரு வலையமைப்பு கிரு ஊடகம் தடை செய்யப்படலாம் என்ற ஒரு வதந்தி செய்தி උලාවුද. முதல்ல இந்த කිරු ஊடகம் என்றால் මේක සිංහලෙන් මම කියන්න ඕනේ නැහැ. සිංහලෙන් දන්නවනේ කිරු කියන්නේ මොකක්ද අරගෙන කියලා. මම දෙමළ කතාවෙන් ජනතාවට කියන්නම්. முதலில் இந்த கிரு ஊடகம் சூரியன் ஆசியன் ஊடக வலையமைப்புன்னு சொல்கிறது. இவை உண்மையிலே இது யாருடைய ஊடகம்னு சொன்னால் ரெய்னோ சில்வா, துமிந்த சில்வா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சருமான துமிந்த சில்வாவினுடைய தற்போது ஒரு மரண தண்டனை கைதியாக வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய துமிந்த சில்வாவுடைய சகோதரருடைய ஊடகம் இது. இந்த ஊடகம் 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு சிறந்த வானொலி சேவையை சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் வழங்கி கொண்டிருந்தது. சிறந்த வானொலி சேவையை வழங்கி கொண்டிருந்தது. அப்படி போய்கொண்டிருக்கல பிறகு கிருவுக்கு தொலைக்காட்சி ஊடகம் நடத்துறதுக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படுது. இந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியின் 2002ஆம் ஆண்டு வருகையின் பின்னர். 2002ஆம் ஆண்டு தமிழ் விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தின காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினால் இந்த உரிமம் வழங்கப்படுது. 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு, அது சரியாக இந்த ஆண்டு மறந்துட்டேன், தெரிஞ்சாக்கள் அதில் கீழே எழுதி கொண்டு போங்க, ஊடகத்துக்கு வழங்கப்படுது. காரணம் இந்த ஊடகம் துமிந்த சில்வா தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்தது ஐக்கிய தேசிய கட்சியில் தான். இந்த ஊடக நிறுவனரும் இந்த உரிமையாளரும் ஒரு ஐக்கிய தேசிய கட்சியின் அனுதாபி தான். இவர்கள் ஐக்கிய தேசிய சார்பான செய்திகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வெளியிட்டு கொண்டு வந்தவர்கள் அந்த நாட்களில். அதே நேரம் துமிந்த சில்வா மாகாண சபை உட்பட பாராளுமன்றத்துக்கும் ஐக்கிய தேசிய கட்சி மூலமாக தான் அரசியல் பிரவேசம் செய்து உள்ளுக்கு வந்தவர். அப்போ ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவத்துக்கு கீழே வந்தவர். அப்போ இது ஒரு ஐக்கிய தேசிய கட்சி ஊடகமாக தான் பார்க்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் சார்புடைய ஊடகமாக தான் பார்க்கப்பட்டது. எப்பயுமே சிரச சக்தி வலையமைப்பு தான் சொல்லுவாங்க. அது பின்னால் ரணில் தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்ச வரைக்கும் சிரச சக்தி ஊடகம் வலையமைப்பு ரணிலுக்கு எதிராக செயல்படுற கருத்து மாதிரி ஒரு தோற்றப்பாடு மக்கள் மத்தியில் இருக்க இது ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகமாக தெரிய வந்தது, பார்க்கப்பட்டது. அப்போ இந்த ஊடகம் என்ன செய்ததுன்னு சொன்னால், ஐக்கிய தேசிய கட்சி செய்திகளை வெளியிடுறது மட்டும் இல்லாமல் அப்போது இருந்த மஹிந்த ராஜபக்சர்களுக்கு எதிரான, அவர்களுடைய நிலைப்பாடுகளுக்கு எதிரான, யுத்த நடவடிக்கைகளுக்கு எதிரான, அவர்களுடைய யுத்த முன்னெடுப்புகளை கேலி செய்யும் விதமான செய்திகளை தான் அப்போது வெளியிட்டு வந்தது. அப்போது தான் ரவி கருணாநாயக்கா கிளிநொச்சி போகிறன்னு சொல்லி மதவாட்சிக்கு போகுதா இராணுவம்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணலாம் முன்னுரிமை கொடுத்து வெளியிட்ட நிறுவனம் இது. அப்போது 2000 கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் இருக்கைக்கு யுத்தம் இறுதி கட்டத்தை அடைஞ்சு கொண்டிருக்கிற டைமில் இந்த ஊடகம் ஒரு செய்தி வெளியிடுது ஐக்கிய தேசிய கட்சிக்கு சார்பான செய்தி தான். அதாவது இந்த அரசாங்கத்தை மட்டம் தட்டுற மாதிரி
மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை மட்டம் தட்டுற மாதிரி அவையின் தாக்குதல்களை அவரோட பாதுகாப்பு வியூகங்களை கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு செய்தியை வெளியிடுது. அதான் வந்து புத்தள பகுதியில், புத்தளம் இல்லை, புத்தளன்னு தெற்கில் இருக்கிற அம்பாந்தோட்ட புத்தள என்ற பகுதியில் அந்த காட்டு பிரதேசத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் ஊடுருவி இருக்கிறதாகவும் அங்கிருந்து விமானங்களுக்கு தாக்கக்கூடிய ஆயுதங்களோடு அங்கே வந்து சேர்ந்திருக்கிறதாகவும் இராணுவம் அதை கவனிக்கவில்லை என்றும் இராணுவத்துக்கு தெரியாமல் அவர்கள் ஊடுருவி வந்திருப்பதாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டார். அந்த செய்தியால் தென்னிலங்கையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு கோட்டாபய கடும் கோபம் அடைஞ்சு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த ஊடகத்தை உடனடியாகவே தடை செஞ்சிருந்தார். அப்போ இந்த ஊடகம் வந்து ஐக்கிய தேசிய கட்சி சார்பான ஊடகம் அப்படி தான் அந்த மாதிரி செய்தியை வெளியிட்டிருந்தது. உடனடியாகவே இந்த ஊடகம் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டு மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. பின்னாளில் இது வந்து நீண்ட காலம், கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேற்பட்ட காலம், ஒரு மேற்பட்ட காலம் செயல்பாட்டில் இல்லாமல், இந்த ஊடகமே இல்லாமல் இருந்தது, ஊடக வலையமைப்பே இல்லாமல் இருந்தது. அப்போது துமிந்த சில்வா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர்கிட்ட அண்ணன்ற வேண்டுகோளுக்கு, அவர் சகோதரர்கிட்ட வேண்டுகோளுக்குனாங்க இவர் டக்கண்டு ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து மஹிந்த ராஜபக்ச கட்சி தாவுறார். அரசாங்கத்துக்கு கட்சி தாவி அரசாங்கத்தின் புகழ், அதாவது மஹிந்த ராஜபக்ச உயர்த்தி பேசி புகழ் பாட துவங்கிட்டார். அப்போ இவர் வந்து இந்த கட்சி தாவலோட, இவற்ற கட்சி தாவலும் இவற்ற பிரச்சாரங்களோட, இவர் அரசாங்கத்துக்கு சார்பான மஹிந்த ராஜபக்சக்கு சார்பான கோட்டாபய ராஜபக்ச புகழ்ந்து பேச துவங்கினத்தின் காரணமாக இந்த ஊடகத்தின் தடையை அதே மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் நீக்கி அன்றிலிருந்து அந்த ஊடகம் இன்று வரைக்கும் மஹிந்த ராஜபக்ச சார்பான அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு சார்பான, அவர்களுடைய கட்சியின் நிலைப்பாடு சார்பான ஒரு நடவடிக்கையில், அந்த நிலைப்பாட்டில் தான் செய்தி ஊடகம் வெளியிடுறதும் கருத்து பரிமாறுறதும் விவாதங்கள் நடத்துகிறதும் எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய சார்பு ஊடகமாக தான் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கு. இந்த காலப்பகுதிகளில் பல வேளைகளில் வந்து பொய்யான தகவல்களை உண்மையாக காட்ட முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெற்றிருக்குது. அதில் ஒன்று தான் கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக கொண்டு வரத்துக்கு என்னென்ன எல்லாம் செய்ய இயலுமோ, என்னென்ன பொய் எல்லாத்தையும் சொல்ல இயலுமோ அத்தனை பொய்களையும் இந்த ஊடகங்களில் பரப்பி, இது திறன உட்பட ஊடகங்களை பரப்பி இந்த ஊடகம் வந்து அந்த தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ச வெற்றியடைய வைத்திருந்தது. சஜித் பிரேமதாசா 2019ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடக்க நாங்கள் அந்த நேரம் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு நிற்க, அந்த வாக்கள் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சஜித் பிரேமதாசோட நிற்கல இந்த ஊடகம் வந்து தென்னிலங்கையில் இனவாதத்தை தூண்டி கோட்டாபாய்க்கு சார்பான அரசியல் நிலைப்பாட்டை மக்களை உருவாக்குறதுக்கு அந்த அவர்களுடைய மென்டாலிட்டியை மாற்றினது. சஜித் பிரேமதாசாவுக்கு இந்த ஊடகத்தால் சொல்லப்படாத வார்த்தைகளே கிடையாது. அதாவது வந்து இந்த பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமாக பாவிக்கிற துவாய் தாரன்னு சொல்லி, அந்த பெம்பர் தாரன்னு சொல்லி, பிரியா தாரன்னு சொல்லி பிரேமதாசா பகிரங்கமாக அறிவிக்க, அதை கேலி கிண்டல் செய்து பிரேமதாசாவுக்கு எவ்வளவு தூரம் நாசம் பண்ணலுமோ அவ்வளவு தூரம் நாசம் பண்ண ஊடகம் தான் இந்த ஊடகம். பிறகு அது தொடர்ச்சியாக பிரதமர் தோக்கும் வரைக்கும் அப்படி செய்து பிரேமதாசா வந்து சஜித் பிரேமதாசா வந்து எதிர்கட்சிக்கு வந்த பிறகும் தொடர்ச்சியாக கோட்டாபய ராஜபக்ச பாதுகாக்கிறதிலேயும் அவருடைய நிலைப்பாடுகளை வந்து முன்கொண்டு செல்றதையும் அதை ஊதி பெருப்பிக்கிற நல்ல விதமாக ஊதி பெருப்பிக்கிற விஷயத்தை தான் பார்த்து கொண்டு வந்தது. இதுக்கான காரணம் வந்து பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரன் மஹிந்த ராஜபக்சன் உற்ற நண்பர், சந்திரிகா அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான அமைச்சர், தொழில் சங்க தலைவராக இருந்தவர். அப்படியே அவர் மூத்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த உறுப்பினர் அவருக்கும் மஹிந்த ராஜபக்சக்கும் சில முரண்பாடுகள் ஏற்பட்ட வேளையில் இந்த துமிந்த சில்லாவை கொண்டு பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திரன் தேர்தல் ஆசனத்தில் கொண்டு நியமிக்கல அவருக்கும் இருக்கும் முரண்பாடுகள் வரைக்குள்ள அந்த கட்டத்தில் ஒரு தேர்தல் வருது. அந்த தேர்தலில் வந்து துமிந்த சில்லா பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திரா கொலை செய்தார்னு சொல்லி நீதிமன்றம் இப்போ குற்றத்தை உறுதிப்படுத்தி அவருக்கும் மரண தண்டனை விதிச்சிருக்கு. இந்த மரண தண்டனையை கைதியை வெளியே கொண்டு வரத்துக்கு தங்கள் சார்ந்த ஒரு ஆளை ஜனாதிபதி ஆக்குவோம்னு சொல்லி இந்த ஊடகம் பல முறை முயற்சி இருக்குது. அதில் வெற்றி கண்டு அவரை விடுதலையும் செய்யுது. ஆனால் அந்த விடுதலையில் இருந்த குளறுபடிகளில் சரியான முறையில் அதை விடுதலை செய்யாத காரணத்தால் திரும்பி கிருணிகா பிரேமச்சந்திர போய் அதை வழக்கு போட்டு துமிந்த சில்லா வந்து உள்ளுக்கு தள்ளினார். இப்போ அவர் உள்ளுக்கு இருக்கிறார். மீண்டும் அவரை வழியாக கொண்டு வரணும்னு சொன்னால் அனுராக் குமாரசானகாவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவரை தங்களை வழியை கொண்டு வரணும். இல்லைன்னு சொன்னால் இவரை கலட்டி விட்டு வேறு அவர்கள் சஜித் பிரேமதாஸ் சார்பவர்களை கொண்டு வரணும். இப்போ சஜித் பிரேமதாஸுக்கு ஆதரவாக இப்போ செயல்பட்டு கொண்டு இருக்கணும். இப்படியே மாறி தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த ஊடகம் செயல்படுறதால பல பொய்யான செய்திகளை வெளியிட்டிருக்கணும். பல பொய்யான அடுக்கி கொண்டே போகலாம் அவன் பொய்யான வெளியிட்ட செய்தி பட்டியல்களை. அனுராக் குமார திசாநாயக்கா ஜனாதிபதி ஆக முதல்
அவரை தோற்கடிக்கிறதுக்கான சகல வேலைகளையும் இந்த ஊடகம் செய்தது. அவர் பதவிக்கு வந்த அப்புறம் இந்த பதவி நீடிக்காத என்ன மாதிரி சொல்கிற வாய்ஸ் கட்டுகளை முன்னுரிமை கொடுத்தது வெளியிடுறது அந்த மாதிரி செயல்பாடுகளை இந்த ஊடகம் செயல்பட்டு கொண்டிருந்தது. அனுராகுமார் சொன்ன பொருளாதார கொள்கைகளை அவருடைய வெளிநாட்டு பயணங்களை இந்த கேலி கிண்டல் செய்யும் விதமான செய்திகளை வெளியிட்டு கொண்டிருந்தது. இப்படி அரசாங்கம் பல முறை பொறுமையாக இருந்தது. தற்போது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. சாந்த பத்மகுமாரான ரத்னபுர பார்லிமெண்ட் எம்பின்ற காணியில் கஞ்சா வளர்த்ததாக சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டு அதை பெருசாக ஆக்கி இந்த நாடு முழுக்க அதை பரப்பி ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கு. உண்மையில் சாந்த பண்டாரன்ற காணியில் அந்த கஞ்சா செடி ரெண்டு இருக்கு. அதாவது இவர்கள் சொன்னது கஞ்சா விவசாயம், ஹேன்னு சொன்ன சிங்களத்தில். ஹேன்னு சொன்னால் தோட்டம், கஞ்சா தோட்டத்தை கண்டுபிடிச்சிருக்கு போலீஸ்ன்னு சொல்லி தான் சொன்னது இந்த என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் காணியில். உண்மையில் என்னென்னா என்பிபி பாராளுமன்ற சாந்த பண்டாரன்ற மனைவியிட தங்கச்சியிட காணி தான் அது தங்கச்சிக்கு அவன் அப்பா எழுதி கொடுத்த காணி. அவன் அந்த காணியை வேறு யாருக்கோ குத்தகை கொடுத்து போட்டு வேறு இடத்துல அந்த ரத்தமெல்லாம் கண்டியில் எங்கேயோ குடியிருக்கிறாங்க. அது சரியாக தெரியாது, கண்டியில் எங்கேயோ குடியிருக்கிறாங்க. அப்போ இந்த காணியை விவசாயம் செய்த இளைஞர்கள் அந்த காணியில் அவர்கள் விவசாயம் செய்கிற காணியில் கூட அந்த 2 செடி இருக்கையில் அது ஒரு வாளியில் போட்டு மண் போட்டு அடைக்கப்பட்டு அது அப்பயே கொண்டே வச்ச மாதிரி தான் கிடக்கு. அது வேற மூலம் ஒரு பிரச்சனை உருவாக்கணும்ன்றதுக்காக வச்ச மாதிரி. அது பக்கத்து காணிலாம் இருந்திருக்கு. அங்கே உள்ள காணிகளுக்கு இல்லை வேலி அடைக்கிறீங்க. அப்போ அதால் அந்த பக்கத்து காணி இந்த காணின்னு தெரியாமல் பக்கத்தில் காணி கொண்டு வச்சு தான் இவர் மேலே அந்த குற்றத்தை சாட்டி ஒரு பிரச்சனை உருவாக்கி அந்த போலீஸ் அதிகாரிக்கு சார்ந்த பண்ண ஒரு பிரச்சனை இப்போ போலீஸ் அதிகாரி இன்ட்ரடிக்ட் பண்ணி ஒரு வெளியால் இருக்கிறார். இந்த செய்தியை கிரு ஊடகம் தாங்கள் நேராக பார்த்த மாதிரியும் அது உண்மை என்றும் நினச்சி செய்தி வெளியிட்டு கொண்டு வந்தது. அப்போ இப்போ விசாரணையின் மூலம் அந்த செய்தி அத்தனையும் போய் அது 2 செடிகள் பெயின் வாளியில் கொண்டே வச்சேன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் தொடர்பில்லைன்னு உறுதிப்படுது. ஆனால் அவர்களை வலுக்கட்டாயம் பண்ணி அவர்களை கோர்ட்டு நீதிமன்றத்தில் அவர்களை பாரம் எடுக்க சொல்லி அவர் 3000 தண்ட பணமும் கட்டி வெளியே வந்துக்கார். அப்போ இந்த பிரச்சனையை சாந்த பண்டார கஞ்சா வளர்க்குறதாகவும் அவர் பெரிய கஞ்சா தோட்டம் வச்சுக்கிறதாகவும் நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி அவருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தினது என்றும் அரசாங்கத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தின குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதனால தான் இந்த ஊடகம் தடை செய்யப்படலாம் தொடர்ச்சியாக கவனிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று இந்த தகவல் விசாரணையின் மூலம் சாந்த பண்டாரக்கும் இந்த தோட்டத்துக்குமோ இந்த கஞ்சா செடிகளுக்குமோ சம்பந்தம் இல்லை என்றும் அவற்றை காணி இல்லை என்றும் உறுதிப்படுத்தின பட்சத்தில் இப்போ இந்த ஊடகத்துக்கு சிக்கல் வந்திருக்கு. அதுதான் இதை தடை செய்யலாமென்ற ஒரு முடிவுக்கு அரசாங்கம் வந்திருக்குன்னு சொல்லி பேச்சுவார்த்தை அடிபடுது. நாங்கள் அறிந்த வரைக்கும் தனிப்பட்ட ரீதியில் நான் அறிந்த வரைக்கும் அவ்வாறான ஒரு தீர்மானத்துக்கு அரசாங்கம் வந்திருப்பதாக நான் அறியலை. ஆனால் கலந்துரை ஆலோசனை நடந்து கொண்டிருக்குது என்ற ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிருக்கு. நம்பத்தகுந்த வட்டாரத்திலேருந்து ஆலோசனை நடக்குது. அப்போ இது வெளியில் வர ஊடக செய்திகளுடைய பார்க்கல கிட்டத்தட்ட இருக்கலாம் என்ற ஒரு ஊகத்துக்கு வரலாம். ஆனால் ஊடகங்களை தடை செய்கிறேன்னு சொல்லிக்கல அது பேச்சு சுதந்திரத்துக்கு கருத்து சுதந்திரத்துக்கு ஊடக சுதந்திரத்துக்கு முரணான விஷயம் என்று யாரும் கதைக்கலாம். ஆனால் நாங்களும் அப்படி தான் கதைப்போம். ஆனால் இந்த ஊடகம் செய்து கொண்டு இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அறிவார்கள். இந்த ஊடகம் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்த நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கும் அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிய பங்கம் ஏற்படுத்துகிற ஊடகமாக தான் செயல்பட்டு வந்திருக்காங்க தங்களுடைய சுயநலத்துக்காக. ஆகவே இந்த ஊடகத்தை தடை செய்யணுமென்ற நிலப்பாடு எனக்கே பல ஆண்டுகளாக இருந்தால் நானே என்னுடைய டிக்டாக் வலைத்தளங்களில் பேசிய பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆத்திரத்து நிமித்தம் அந்த நேரம் பேசியிருந்தாலும் தற்போதும் அந்த நிலப்பாட்டில் நான் இருந்தேன். ஆனால் இப்போ உலகாலம் அதை தடை செய்யலைன்னு சொல்லி நாங்கள் நினச்சோம் இந்த அரசாங்கம் அதிக சுதந்திரம் இந்த ஊடகங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி அதை பிரச்சனை இல்லை பரவாயில்லை ஏதோ செய்து கொண்டு போட்டோம்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்போ இந்த செய்தி மூலம் நாட்டில் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த பார்லிமெண்ட் உறுப்பினருக்கும் அபகீர்த்தியை உண்டு பண்ணியிருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது விட்டு கொண்டு போனால் இது நிறைய விஷயங்களை செய்யும். இந்த அரசாங்கத்தை ஆட்சியில் இருக்க பண்ணுறதுக்கான வேலையும் இந்த இவர்கள் செய்வார்கள். ஆகவே இந்த ஊடகம் தடை செய்யப்பட வேண்டிய ஊடகம் பண்ணுறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அடுத்தது அர்ஜுனன் ராமநாதனுக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக ஒரு செய்தி வருது. அவரை தொலைபேசி மூலம் மிரட்டுறதாகவும் வெட்டுவன் கொத்துவன் என்று சொல்வதாகவும் அவர் மூலமாகவே ஒரு ஒளிநாடாவை நான் பார்த்தேன். உண்மையிலே நாங்கள் அர்ஜுனாவை விமர்சிக்கிறது அவருடைய நிலைப்பாடு, அவருடைய கருத்துக்கள், அவருடைய அரசியல் நிலைப்பாடு, தமிழ் மக்களுக்கு விரோதமான போக்கு, அவருக்கு விளங்காமலே அவர் சில கருத்துக்களை வெளியிடுறத தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த என்பது காரணமாக நாங்கள் அர்ஜுனன் ராமநாதனை விமர்சிக்கிறோமே தவிர நாங்கள் அவரை எதிர்க்கவில்லை. அவர் வேண்ட ஒரு துணிச்சலான அப்படி எல்லாத்தையும் துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு ஆள் எங்களுக்கு தேவை என்பதில் நிலப்பாட்டில் நாங்கள் ஆரம்பத்திலே இருந்தாங்க.
ஆனால் அர்ஜுன் அதை பாவித்து தவறான செயல்பாடுகள், தவறான வார்த்தை பிரயோகங்களை, தவறான பிரச்சனைகள் உருவாக்குறதால தான் நாங்கள் அவரை கடுமையாக விமர்சிக்கிறோமே தவிர அவருடைய தனிப்பட்ட வாழ்வையோ அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தலையோ ஏற்படுத்துறதுக்கு இல்லை என்பதை எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ இந்த தொலைபேசியில் மிரட்டுறாக்கள் முதல்ல ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தது ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் அவையை பாவித்து அங்கே இருந்த அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரை மிரட்டி வாழ்வெட்டு செய்து முதலாளி மேலே விரட்டி காசு பறித்து பல்வேறு குற்றங்கள் யாழ்ப்பாணத்தில் வடபகுதியில் நடந்தபடியே தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் நாங்கள் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தாங்க. மற்றபடி எங்களுக்கு சமஸ்தி தருவாங்க, ஈழம் தருவாங்கன்னு நாங்கள் கொண்டு வரல, அது எங்களுக்கு தெரியும். ரைட், அது நடக்காதுன்னு. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கேக்க மீண்டும் வடக்கில் நாங்கள் வெட்டுவோம் குத்துவோம் அதே மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்வோம்னு சொல்கிறது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இவங்களை கைது செய்யணும். முதலாவது கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது, அது அர்ஜுன ராமநாதனுக்கு இருக்குது. ஆனால் அவர் அந்த கருத்துக்கள் தமிழ் மொழிக்கு விரோதமாக இருக்குன்னு தான் நாங்கள் தமிழர்கள் எல்லோரும் விமர்சிக்கிறோமே தவிர அவருடைய தனிப்பட்ட அவருக்கு இடையிலே யாருக்கும் தனிப்பட்ட குரோதம் கிடையாது. ரைட். அடுத்தது அவருடைய அரசியல் அவருடைய அவருக்கு உயிரச்சுறுத்தல் விடுத்துற அளவுக்கும் தமிழர்கள் முட்டாள் கிடையாது. ஆனால் இதை பயன்படுத்தி சிலர் அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் உயிரச்சுறுத்தல் விடுவது என்பது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். என்ன சொன்னால் யாருக்கும் உரிமை இல்லை இன்னொரு ஆளை வெட்டுவன் கொத்துவன் கொல்லுவன் என்று சொல்கிறதுக்கு. அவருக்கு அவருடைய கருத்துக்களை வெளியிடறதுக்கு உரிமை இருக்குது, அதை விமர்சிக்கிறதுக்கு தமிழ் மக்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் தமிழ் மக்கள் வாக்களிச்சிருக்கணும். வைக்கும் தன் சார்ந்த இனத்தில் ஒருத்தர் போய் தன் இனத்துக்கு எதிராக செயல்படுறான்னு சொன்னால் அதை விமர்சிக்கிறதுக்கு தமிழர்களுக்கு உரிமை இருக்குது. அதே நேரம் வெட்டுவன் கொத்துவன் கொல்லுவன் சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதை முதல் புரிஞ்சு கொள்ளணும். இந்த வார்த்தைகளை பாவிக்கிறார்கள், இந்த கதைகளை பேசுகிறார்கள், அவருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறார்கள், இதை புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் கோபத்தின் நிமித்தம் அதை இப்படி செய்கிறேன்னு நியாயப்படுத்தலாம். ஆனால் கோபத்தின் நிமித்தம் மரண அச்சுறுத்தல் விடுக்கிறது என்பது மிகப்பெரிய குற்றம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேணும். ஏன்னா கோபத்தின் நிமித்தம் உங்களோட கோபங்களை வார்த்தைகளில் பேசுங்க, அவரை கண்டிங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அவர் அதை எடுத்துக்கொண்டாலும் சரி எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்போ அவர் அடுத்த தேர்தலில் மக்கள் தீர்மானிப்பாங்க அவரை என்ன செய்யணும்னு சொல்லி. அதை விடுத்து போட்டு நீங்கள் அவருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கிறது ஒரு போதும் தமிழர்களாலேயும் அவருக்கு எதிராக பேசுகிறவர்களாலே கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். முதலாவது இந்த கலாச்சாரம் முதல் ஒழிக்கப்படணும்னு தான் நாங்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு வந்து வச்சுக்கோம். நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு அபகிருத்தி உண்டு பண்ணுறதுக்கு இந்த அரசாங்க காலத்திலேயும் இப்படி ஒரு அச்சுறுத்தல் விடுக்கிறது என்பது பாராளுமன்ற உறுப்பினருக்கு தென்னிலங்கையிலும் அதே பத்மகுமாராவுக்கு போலீஸ் ஒரு அதிகாரி தான் அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார். இதே மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அச்சுறுத்தல் விடுத்தார். அந்த போலீஸ் அதிகாரி இன்று உயிரோடு இருப்பார் என்றது சந்தேகம். அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு அவ்வளோ சுதந்திரம் இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு, உங்களுக்கு மக்களுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்து இந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. யாருக்கு எதிராகவும் இந்த மாதிரி அச்சுறுத்தல் விடுகிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். ராமநாதன் கருத்துக்களை நீங்கள் கருத்துக்களால் எதிர்கொள்ளுங்க, அவருக்கு பேசுங்க நீங்கள். ரைட். அது அவருக்கு பதில் கொடுப்பார், பதில் கொடுக்காம போவார், அது அவர்கிட்ட பிரச்சனை. ரைட். உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, யாருக்குமே எந்த அதிகாரமும் இல்லை. ராமநாதன் சரி, வேறு பாராளுமன்ற உறுப்பினர் சரி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அது சுமந்திரன், யாராக இருந்தாலும் யாருக்குமே கொலை அச்சுறுத்தல் விடுக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சு கொண்டு இனி வரும் காலங்களில் நீங்கள் நடக்கணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கைது செய்யப்பட்டு நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். அது மட்டும் உண்மை. இப்போ பேசின ஆக்கள விவரங்களை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய தொடர்பில் இருக்கிறா கூட நான் கேட்டிருக்கிறேன். இந்த சரியான விவரங்கள் ரெக்கார்டிங்களோட கிடைக்குமா இருந்தால் நான் தனிப்பட்ட முறையில் நான் உயர் மட்டத்துக்கு அனுப்புறதுக்கு இருக்கிறேன். ஆகவே இந்த வார்த்தை பிரயோகங்களோட நிற்கணுமே தவிர கொலை அச்சுறுத்தல் செய்கிறது, நான் வெட்டுவன் சொல்கிறது, கொத்துவன் சொல்கிறது, இதை உடனடியாக வடகிழக்குலேருந்து தூக்கி எறியணும். அது மட்டும் இல்லை, இலங்கையிலேருந்தே தூக்கி எறியணும். அதுக்கு தான் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் வாக்களிச்சுக்காங்களே தவிர ஒரு ஆளை கொல்லுவேன், தூக்குவேன், வெட்டுவேன், கடத்துவேன், இந்த கதைகள் இனிமேல் இருக்கக்கூடாது. இந்த கதைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தையும் ரணில் விக்ரமசிங்க கும்பலையும் இந்த ஊழல் கும்பலத்தை தூக்கி வீசி போட்டு இந்த அரசாங்கத்தை மக்கள் கொண்டு வந்திருக்காங்க என்பது எல்லாரும் மனதில் உணரணும். அதை உணராத வரைக்கும் நீங்கள் உணராமல் திரும்ப இதை செய்வீங்களா என்றால் நீங்கள் சிறை செல்வது உறுதி. நன்றி, வணக்கம். பூமேஸ்வதி.